வெல்கம் டு ஹர்னித் விலாக்ஸ். வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டேன். அது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டிருந்தேன். அது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காயும் போட்டாச்சு. வெண்டைக்காய் போட்ட உடனே நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெண்டைக்காவில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே இந்த ஹீட்டில் சுருங்கணும். கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன் காய்க்கு ஏற்ற மாதிரி. வெண்டைக்காயும் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும் அந்த உப்பு போடும்போது. நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே 2 மீடியம் சைஸு தக்காளியும் போட்டிருக்கேன். அது தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்ருக்கோம். கொஞ்சம் தோல் அழுத்தமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அதை புழிஞ்சிட்டு இந்த வெண்டைக்காய் வதங்குறதோடையே எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா இந்த உப்பு இருக்கிறதுனால இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு ஒரு சாஃப்டாக வந்துடும். குழம்புக்கும் ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக அதை போட்டு வதக்கியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன். இது வந்து ஒரு 4 பேருக்கான சமையல் தான். இப்போ அதில் என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது கல் உப்பு போட போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். காரத்துக்கு ஏற்றது மாதிரி. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணிக்கோங்க. உங்களோட மிளகாவோட காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குவேன். ஏன்னா நான் வந்து இந்த குழம்புங்களுக்கெல்லாம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அதனால் நான் கொஞ்சம் மல்லித்தூள் தூக்கலாக போட்டுக்குவேன். குழம்பு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். தேங்காயெலாம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி குருமா மாதிரியெல்லாம் இருக்கும். காரக்குழம்புனா காரக்குழம்பு டேஸ்ட்டில் சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் போடுவேன். வேறு எதுவுமே போட மாட்டேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட்டு உங்களுக்கே புரியும். எதனால் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் பாருங்கள். இப்போ நல்லா மூடி வச்சாச்சு. குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த காரக்குழம்புக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன, அப்படி சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைத்தண்டு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். வாழைத்தண்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வாழைத்தண்டாக கிடச்சிச்சு. அதனால் ஒரு 2 வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டு லக்ஷ்மி வந்து நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வாழைத்தண்டு செய்கிறதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க. வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் போட்டு தாளிப்பேன். கொஞ்சோண்டு தேங்காய் போடுவேன், அவ்வளவுதான். இப்போ அதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் சைடில். டைம் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக ஆகிடுச்சு. அதனால் சமையல் பண்ணவே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். அதனால சைட் பை சைடாக அதையும் செஞ்சுருவோன்னு இப்போ வாழைத்தண்டு தாளிக்கிறதுக்கு வாணலியை அடுப்பில் வச்சாச்சு. இந்த சைடு கொஞ்சம் குழம்பு ஃப்ளேம் சிம்மில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் சைடு அடுப்பில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா திக்காகிடும். அப்புறம் எடுத்து சர்வீஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ பாருங்களேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது வாழைத்தண்டுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு தாளித்து காட்ட போகிறேன். நீங்களும் இந்த மெத்தட்லேயே காரக்குழம்பு வச்சிங்கன்னா வாழைத்தண்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2க்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டு மாதிரியும் செய்யலாம். கூட்டு மாதிரி செஞ்சோம்னா ரைஸ்லேயே போட்டு சாப்பிடுவோம். இப்போ இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரணும். இது குட்டி வாணலி தான், நல்லா கொஞ்சம் கனமான வாணலி. அதனால் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ வந்து 2 வரமிளகாய், 2 வரமிளகாவையும் எடுத்து கிள்ளி போட்டுறணும். சாம்பார்லெல்லாம் முழுசாக போட்டோம். இதில் கிள்ளி தான் போடணும். கிள்ளி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள். இதுக்கு இப்போ வாழைத்தண்டை எப்படி அரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டில் ஒரு நார் இருக்கும். அதை எடுத்துட்டு அதை நல்லா நைஸாக அரிஞ்சு
ஐஸாக ரவுண்டாக அரிஞ்சிட்டு அப்புறம் பொடி பொடியாக அரியணும். அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அரிஞ்சு அதில் முக்கியமானது கவனிக்கிறது என்னன்னாக்கா, அரிசி கழுவுற 2வது தண்ணியில் இந்த வாழைத்தண்டை அரிஞ்சு போட்டிங்கன்னா அந்த வாழைத்தண்டோட கலர் மாறவே மாறாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2வது வாழைத்தண்டு சமைக்கணும்னா அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே சமைச்சிடுங்க. 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியெல்லாம் சமைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது, கலரும் ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். அது சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலே பொதுவாக அந்த வாழைத்தண்டெல்லாம் வந்து நார் அதிகமாகிடும், முத்துன மாதிரி மாறிடும். அதை சாப்பிட்றது நமக்கு டேஸ்ட்டே இருக்காது. வாழைத்தண்டோட டேஸ்ட்டை அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து ஒரு இனிப்பு சுவையாக தண்ணீர் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாருங்கள். இதிலெல்லாம் நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றியெல்லாம் வேக வைக்க மாட்டேங்க. இப்போ தண்ணியில் இருந்துச்சு, அரிசி கழுவுன வாட்டரில் இருந்துச்சு, இப்போ அதை அப்படியே புழிஞ்சிட்டு எடுத்து வைக்கிறேன் இல்லைங்களா. வாழைத்தண்டுலேயே தண்ணி வரும், அதிலே அப்படியே குக் ஆகிடும். கலரும் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இதில் மேலே ஒன்றும் செய்ய மாட்டேன், கொஞ்சோண்டு உப்பு போடுவேன், மூடி வச்சுடுவேன், வெந்துடும். இறக்க போகிறப்ப கொஞ்சம் தேங்காய் பூ, லைட்டாக ஒரு வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை போடுவோம், அவ்வளோதான். சாப்பாடு சூப்பராக ஆகிடும். காரக்குழம்புக்கும் வாழைத்தண்டு பொரியலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தோம்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.